1980 ஓடிக்கின்ற மாதிரியே இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? நல்லா நினைக்கிறேன். நான் உங்கள் மதுரை பேச வரேன் மதுரை. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஓடக்கூடிய உலா பஸ்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1980 ஓடிக்கின்ற மாதிரியே இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா எம்டிசி கார்பரேஷன் வந்து டூரிஸ்ட் பஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா, அதாவது வார நாட்களில் பார்த்திங்கன்னா மாலை 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும், வார இறுதியில் பார்த்திங்கன்னா வார இறுதி நாட்களில் மட்டும் அரசு விடுமுறை நாட்களில் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் விண்டேஜ் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பஸ் இருக்குது. அதுபோக ஏசி 2.0 பஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு 5 பஸ்ஸு ப்ளஸ் ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸு. இந்த பஸ்ஸோட ஃபேர் பார்த்திங்கன்னா நார்மல் பஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபாவும், ஏசி பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாவும், டபுள் டெக்கர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாவும். இது வந்து இந்த பஸ் வந்து ஹாப் ஆஃப் மாடல் பேஸில் வருது. அதாவது எங்கே வேணால் இறக்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம் ஒரு நாள் அந்த டிக்கெட்டில். இந்த பஸ் எங்கே கவர் பண்ணி பார்த்திங்கன்னா, சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி வள்ளுவர் ஹவுஸு, வள்ளுவர் கோட்டம், சென்னை பார்க் மியூசியம், சென்னை எழும்பூர், இந்த லைனில் கவர் பண்ணுறோம். மொத்தம் 14 பிளேஸில் கவர் பண்ணுது. இந்த பஸ் பார்த்திங்கன்னா ½ அன் ஹவர் பஸ்ஸாக ரன் பண்ணுறாங்க. ஹாப் ஆஃப்ன்றனால எங்கே வேணாலும் எடுக்கலாம், எங்கே வேணால் இறக்கலாம். அது நீங்கள் முன்னாடி போன பஸ்ஸு உங்களை நீங்கள் இறங்கி சைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு கிளம்பிச்சுன்னா பின்னாடி வர இன்னொரு பஸ்ஸில் அடுத்த பஸ்ஸில் எடுக்கலாம். இந்த பஸ் அந்த டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஸ்ஸோட டைமிங்ஸு எந்தெந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் கொடுக்கும். அடுத்து எந்த பஸ்ஸை பற்றி ரிவ்யூ போடலான்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாய்.